அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது இந்த மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட மாற்றத்தையோ என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நடத்தி வைக்க போகுது, மேலும் கிரகங்களுடைய மாற்றத்தால் என்ன மாதிரி பலனெல்லாம் நீங்கள் அடைய போறீங்க, ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிறதா அதற்கு நம்ம என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயத்தை அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே சிறந்த முறையில் தொலைபேசி மூலியமாக இவர்களிடம் 24 மணி நேரத்தில் தேர்வு செய்யப்படுதுங்க. ஜாதக ரீதியாகவும் சரி, 12 ராசிக்காரர்களுக்கு பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, இவங்ககிட்ட நிறைய விதமான நற்பலன்கள் ஃபோன் மூலியமாகவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ் கூட இவங்ககிட்ட ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு பிரபலமான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரும் 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மேசராசி வந்து கால புருஷனுக்கு முதலாவது ராசி அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ராசி மண்டலத்தில் வந்து முதல் 30 பாகை கொண்ட ராசியாகவும் இருக்குது. வெள்ளாட்டு வடிவத்தை உடைய ராசியாகவும் மேசராசி இருக்குது. இது ஒரு நெருப்பு ராசியாக சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான். மேலும் சூரியன் உச்சம் அடைவதும் இந்த ராசியில் தான். அதே போல் சனி பகவான் வந்து நீச்சம் அடைவதும் இந்த ராசியில் தான். உடல் பாகத்தில் தலையை குறிக்கக்கூடிய ராசி தான் மேஷ ராசி. மேலும் இது ஒரு வறண்ட ராசி, மாநிறத்தை குறிக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்க உடல் உழைப்பால் உயரக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடினமான வேலைகளை செய்து முடிப்பாங்க. எதையும் தாங்கும் மனதை உடையவர்களாகவும் காணப்படுவாங்க. மேலும் தலைமை தாங்கும் திறமை உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது மேசராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் தடவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, ஐனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் 17ஆம் தேதி அன்று சூரியன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாற இருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதன் அதிபதி ஆட்சி ஆகிறாரு. இதனால் வீண் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபடுவீங்க. திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. பண தேவை ஏற்பட்டாலுமே அதை திறமையாக சமாளித்து வெளிவந்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுமே அதை ஈஸியாக சமாளித்து முன்னேறி விடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சுமூகமான நிலைகள் காணப்பட்டாலுமே குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நன்மையை கொடுக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருந்து கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் அலைச்சலை கொடுக்கும். மேலும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில்
கல்வியில் மெத்தமான போக்கு காணப்படும். மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. போல் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் பண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலுமே நீங்கள் ஈஸியாக சமாளித்து விடுவீங்க. கடன் வாங்குவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் ரொம்ப தேவை. பள்ளி பருவ நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருவதாக அமையக்கூடும். மேலும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது. வியாபார அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பு உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் சற்று சிரமப்பட வேண்டிய நிலைகளில் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் சமாளித்து விடுவீங்க. அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் அலுவலகத்தில் சலுகைகளை எதையும் எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது அமையப்பட்டிருக்கு. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் 17, 18, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 6, சந்திராஷ்டம தினங்கள் 13 விடியற் காலை முதல் 14, 15 மதியம் வரை. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை நினைத்து அவருக்கேற்ற மந்திரங்களை ஜபித்து வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, பண விஷயமாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் சரி பண்ணி விடுவார். ஸோ மறக்காமல் இந்த 7 நாட்களில் தொடர்ந்து வந்து தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வணங்கிட்டு வாருங்க. நல்ல பலனை கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். சுப செய்திகளால் மன மகிழ்ச்சி அடையும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். மேலும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் கிடைக்க பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மனதுக்கு பிரியமான மங்கையோடு ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க. வாழ்க்கையில் இனிமையான பயணங்களை மேற்கொள்வீங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க. தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படும். தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும். இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கப்பெற்று ரொம்பவே இந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையக்கூடும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். சுற்றும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். எச்சரிக்கையோடு செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க. அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் கிடைக்கும். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் அனைத்துமே சரியாகும். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப செய்திகள் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும். தனவரவு அதிகமாவதால் தான தர்மங்களில் ஈடுபாடு அதிக அளவில் ஏற்படும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய தெளிவான அறிவியல் பாடங்களை சுலபமாக கிரகித்து கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். அதனால் அவர்களின் பெற்றோர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். அரசு பணியில் இருப்பவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அற்புதமாகவும் இருக்கும். எல்லாமே சாதகமாக அமையும். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கொட்டம் அடங்கும். அரசு பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றங்கள் பெற முயற்சிப்பீங்க. அந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ரொம்பவே மனமகிழ்ச்சியோடும் காணப்படுவாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த நிமிடம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.